Hi guys, a happy day to all. So இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்ட்னர்ஷிப் லெசனோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 5 ரைட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ். ஸோ ரைட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்ட்னர்ஷிப் டீட் அண்ட் கண்டென்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் போய் பாருங்கள். ஸோ நான் வில் see ரைட்ஸ் ஆஃப் அ பார்ட்னர். ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ். ஸோ என்னென்ன பார்ட்னர்ஸோட ரைட்ஸ் அண்ட் அவங்களோட டியூட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா இப்போ பார்ப்போம். த மியூச்சுவல் ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் ஆர் யூஸ்வலி ஸ்டேட்டட் இன் த பார்ட்னர்ஷிப் டீட். டீட்லேயே சொல்லிடுவாங்க. இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் எனி டீட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் ஆஸ் ஸ்டேட்டட் பிலோ வில் அப்ளை. ஸோ இது இப்போ கீழே வர பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரைட் பார்க்கலாம். ரைட் வந்துட்டு ரைட் டு டேக் பார்ட் இன் பிஸ்னஸ். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்னர் ஹேஸ் அ ரைட் டு டேக் பார்ட் இன் அ பிஸ்னஸ். அதாவது மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்கிறதுக்கான ரைட் வந்து அவங்களுக்கு இருக்குது எல்லா பார்ட்னருக்குமே. நீ வந்து கம்மியாக கேபிட்டல் போட்டிருக்க, உனக்கு வந்து மேனேஜரியல் ஸ்கில்லே இல்லை, நீ பார்க்காத இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லி எந்த பார்ட்னரும் இன்னொரு பார்ட்னரை வந்து டிஸ்கரேஜோ இல்லை டிமோட்டிவேட்டோ பண்ண முடியாது. எல்லாருக்குமே வந்து ரைட்ஸ் இருக்கும் டு டேக் பார்ட் இன் அ பிஸ்னஸ். நெக்ஸ்ட் வந்து ரைட் டு பி கன்சல்டட். எல்லா பார்ட்னர்ஸையும் கேட்டு தான் முக்கியமான டெசிஷன்ஸ்லாம் எடுக்கணும். யாரையும் வந்துட்டு இக்னோர் பண்ணிவிட்டு எந்த டெசிஷன்ஸும் எடுக்கக்கூடாது. அவங்களுக்கு ரைட் இருக்குது, அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் எல்லா பிஸ்னஸ் டெசிஷன்ஸும் வந்து மேக் பண்ணணும். எவ்ரி பார்ட்னர் ஹேஸ் அ ரைட் டு பி கன்சல்டட் இன் ஆல் தி மேட்டர்ஸ் கன்சர்னிங் த firm. The decisions of the majority will prevail in all the routine matters. ஸோ மெஜாரிட்டி எவ்வளோ டெசிஷன்ஸ் வந்து மெஜாரிட்டி வின் பண்ணுதோ அந்த டெசிஷன்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. பட் வெதர் தி மேட்டர் இஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் இம்பார்ட்டன்ஸ் such as admissions of a new partner, change in the nature of business, ஒருத்தர் புதுசாக சேர்க்கறதுக்கோ இல்லைன்னா பிஸ்னஸோட நேச்சரையே மாற்றுறதுக்கோ வந்துட்டு எல்லா பார்ட்னர்ஸும் ஒத்துக்கணும். டெசிஷன்ஸ் மஸ்ட் பி யுனானிமஸ். யுனானிமஸ்னால் எல்லாருமே, the whole person should agree for that. அப்படி இருந்தால் தான் வந்துட்டு இந்த ஃபண்டமெண்டல் இம்பார்ட்டன்ஸ்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ்லாம் வந்துட்டு மேக் பண்ண முடியும். லைக் அட்மிஷன் அண்ட் சேஞ்சிங் த நேச்சர். ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, திடீர்னு வந்துட்டு இந்த பிஸ்னஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நேச்சர் கொண்டு வந்தாங்க அப்படின்னா சில பேர் அதுக்கு ஒத்துப்பாங்க, சில பேர் இல்லை இதுவே கண்டினியூ பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் எல்லாரும் அக்ரி பண்ணால் மட்டும்தான் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸை மாற்ற முடியும். அண்ட் அட்மிஷன் ஆஃப் அ நியூ பார்ட்னர், அதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான், யுனானிமஸாக இருக்கணும். வந்துட்டு ரைட் ஆஃப் அக்சஸ் டு புக்ஸ், ரெக்கார்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இது வந்து புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். எந்த பார்ட்னர் வேணாலும் எனக்கு வந்து பார்க்கணும், நான் வந்து புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும், அது வந்து காப்பி வேணும் அப்படின்னு சொல்கிற ரைட் வந்து அவங்களுக்கு இருக்குது. எவ்ரி பார்ட்னர் ஹேஸ் அ ரைட் ஆஃப் அக்சஸ் டு ஆல் ரெக்கார்ட்ஸ் அண்ட் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் டு எக்ஸமைன் அண்ட் காப்பி தெம். ஸோ அவங்களுக்கு ரைட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரைட் டு ஷேர் ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் ஆஸ் ஸ்பெசிஃபைட் இன் த டீட். ஒன்று ரேஷியோ, அப்படி இல்லை அப்படின்னா ஈக்குவலாக வந்துட்டு ஷேர் பண்ணிப்பாங்க. அதுக்கான அவங்களுக்கு ரைட் வந்து இருக்குது. அதான் அந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. எவ்ரி பார்ட்னர் இஸ் என்டைட்டில் டு ஷேர் தி ப்ராஃபிட் இன் தி அக்ரீட் ரேஷியோ. இஃப் no profit sharing ratio is specified in the deed, they must be shared equally. Right to receive interest. Interest receive பண்ணுறதுக்கு ரைட் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம டீடில் பார்த்தோம் இல்லையா, லோன் ஏதாச்சும் பார்ட்னர்ஸ் வந்து அப்பார்ட் ஃப்ரம் கேபிட்டல் அவங்க வந்து லோன்ஸும் வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6% அவங்க வந்து கொடுக்கணும். ஒன்று அக்ரீட் ரேட்டில் கொடுக்கணும். இப்போ அக்ரீட் ரேட் இல்லை அப்படின்னா ஸ்டிப்புலேட்டடாக ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்க ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6% பெர் ஆனம் அந்த பார்ட்னருக்கு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அதுதான் வந்து அது அவங்களுக்கு ரைட் டு ரிசீவ் இன்ட்ரெஸ்ட். அ பார்ட்னர் ஹேஸ் த ரைட் டு ரிசீவ் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ்
advanced by him to the firm at the agreed rate. agreed rateன்றது டீடில் ஸ்பெசிஃபிக்காக இந்த ரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா, where no rate is stipulated, அப்படி இல்லை எந்த ரேட்டுமே வந்துட்டு ஸ்பெசிஃபைடாக ஸ்டேட் பண்ணல டீடில் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் at 6% per annum அது வந்து கொடுக்கணும். அதுக்கு அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எல்லா ரைட்டும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ரைட் வந்து ரைட் டு பி இண்டம்னிஃபைடு. ஸோ எல்லா பார்ட்னருக்குமே வந்துட்டு ரைட் இருக்குது டு பி இண்டம்னிஃபைடு பை த ஃபர்ம். இண்டம்னிஃபைடு இஸ் நத்திங் அபவுட் காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணுறது, சரிங்களா? ஸோ ஏதாவது ஒரு ஆக்டில் வந்துட்டு பார்ட்னர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருந்தாங்க பிஸ்னஸ் மூலயமா அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரைட் இருக்குது டு கெட் காம்பன்சேஷன் ஃப்ரம் த பிஸ்னஸ். So every partner has a right to be indemnified by the firm for all acts of other partners in the ordinary course of a business. And அவருக்கு வந்து இன்னொரு ரைட்டும் இருக்குது. அது என்ன அப்படின்னா he has a further right to receive back any amount spent by him on behalf of the firm. ஃபர்ம்காக அவரோட சொந்த காசு ஏதாவது செலவு பண்ணியிருந்தாரு அப்படின்னா அதை ரிசீவ் பண்ணுறதுக்கான ரைட்ஸும் வந்து அவருக்கு இருக்குது. ஒன்லி திங் இஸ் he must have acted ப்ரூடென்ட்லினா வந்துட்டு சேஃபாக இருக்கணும். ஒரு ஃப்யூச்சரை நினச்சி வந்து அவர் செயல்பட்டிருக்கணும். சேஃப்கார்ட் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரூடென்ட்னா. நெக்ஸ்ட் வந்து ரைட் டு யூஸ் பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி ஃபார் த பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் எல்லா பார்ட்னர்ஸ்க்குமே இருக்குது. நீ மட்டும்தான் இந்த கார் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ்க்குன்னு ஒரு வெஹிக்கிள் வச்சுருக்காங்க, கார் வச்சுருக்காங்க அப்படின்னா நீ ஒரு பார்ட்னர் வந்து நீ மட்டும் தான் யூஸ் பண்ணணும், நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. பிஸ்னஸ்க்காக எந்த பார்ட்னர் வேணாலும் அந்த பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டியை வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கான ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்துட்டு ரைட் டு ரிட்டையர். பார்ட்னர்ஸ்க்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. அவங்க எப்போ ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுபடி அவங்க ரிட்டையர்ட் ஆகிக்கலாம். டீடில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி. ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் படி அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆகிக்கலாம். இன்கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அட் வில் he can retire at any time by giving prior notice to the other partners. இல்லை அந்த டீடில் வந்து ஸ்பெசிஃபிக் பீரியட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே நான் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு நினச்சாருன்னா ஒரு ப்ரியர் நோட்டீஸ் வந்து அவங்க கொடுத்துடணும் மற்ற பார்ட்னர்ஸ்க்கு. கொடுத்துட்டு he can retire and he has a right to retire from the firm. Right to continue. Every partner has a right to continue in the firm. He cannot be expelled except in accordance with the partnership deed. Expelledனா வந்துட்டு getting out of the organization or leaving the organization. யாருக்குமே வந்து ரைட் இல்லை நீ வந்து வெளியே போ அப்படின்னு சொல்கிறதுக்கு. இன்கேஸ் அவர் வந்துட்டு அந்த பார்ட்னர் வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தாரு அப்படின்னா அதுக்கான ப்ரியர் நோட்டீஸ் கொடுத்து அதை லீகலாக தான் வந்து மூவ் பண்ணணும். சும்மாவே வந்துட்டு நீ போ அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. ஸோ அந்த ரைட் வந்து இருக்குது. ரைட் டு பி கண்டினியூட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் டியூட்டிஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் வந்துட்டு சொல்லித்தரேன். அண்ட் ஐ ஹோப் யூ would have understood the concept. Share the video with your friends and subscribe the channel for more videos. Thank you guys. Have a happy day.